அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். சிமத்த விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஹிரவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. 4 பொதுவான விஷயங்கள். 1, காஷ்மீரில் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் நம்முடைய இந்திய சகோதரர்களை சுட்டு கொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இது கோழைத்தனமானது. இது என்ன அப்படின்னா, இந்தியா இந்த முறை தக்க நடவடிக்கை எடுக்கணும். எப்படி இஸ்ரேலில் அவங்க ஆட்கள் பாதிக்கப்பட்ட உடனே இன்றைக்கும் பூந்து அடிச்சிட்ருக்காங்க இஸ்ரேலியன்ஸ். அதே போல் நாமும் பாகிஸ்தானுடைய தூதரக உறவுகளை கட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. 3வது அதை விட முக்கியமாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, லக்ஷர் இப்போ எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, அடிச்சு நவுத்தணும். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் சிலர் இந்த வன்முறை கும்பலுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அதையும் குறிப்பாக இந்த சுந்தரவல்லின்னு ஒரு பேச்சாளர், அவங்களாம் பார்த்திங்கன்னா தீகா மீட்டிங்லாம் பேசுவாங்க. இது ஏதோ பிஜேபி பிளான்டு ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது. இது இந்திய இறையாண்மை சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த இடத்துல அந்த சுட்டுக்கொண்டவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்களுடைய பேண்ட்டை அவிழ்த்து அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி சுன்னத் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை பார்த்து சுட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மோசம். ஒரு பெண் சொல்கிறார், நீ போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு, அதனால தான் உனக்கு உயிரோட விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்தியர்களாக நம்ம ஒன்றுபட்டு இந்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கணும். நம்பர் 2, இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்தாலும் அதன் பின்னாடி தான் நம்ம நிற்கணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, விடுதலை சிறுத்தைகள், பாமக, மதிமுக, கொங்கு தேசிய கட்சி, இது மாதிரி என்ன நூற்றுக்கணக்கான கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னா எல்லாம் யூனிஃபைடாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுதான் நம்ம சிறந்த ஒரு சிட்டிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகுக்கு பறைசாட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். 2வது, அந்த நம்ம நாட்டில் வன்முறைக்கு இடமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உலக நாட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம். அந்த முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி ட்ரெஸ்ஸோடு தான் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய உளவுத்துறை என்ன பண்ணிச்சு, இந்த கேள்வியெலாம் வேணாம். 28 பேர் நம்ம சகோதரர்கள் இறந்து போயிட்டாங்க. சகோதரிகள் தாலி எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம அதை சண்டை போடலாம் விட்டுட்டு இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மேலே ஒரு ஒரு கொஞ்சமாக அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை மாறிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் என்னென்னா, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் வாழ்க்கை எல்லாம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நாம் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலன்னா அந்த கோபம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சகோதரர்கள் மேலே திரும்பும். அது நமக்கு நல்லதில்லை. நம்ம அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்க இடத்துல இது போன்ற நிகழ்வுகள் நம்மை பிரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது, மேலும் நம்மளை ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயமாக இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இந்த இடத்துல அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மதத்திற்கும் நான் சொல்கிறது தான், இந்தியாவை துண்டாடக்கூடிய எந்த செயலுக்கும் நாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்பர் 2, திருக்கோஷூர் தங்கமான திருப்பணியை பொறுத்த வரைக்கும் நாளான்னைக்கு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எல்லோருமே அங்கே சந்திக்க போகிறோம். 9 மணிக்குலேருந்து மதியம் உணவு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நான் நாளைக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எனிவே, அது என்ன, எல்லாருமே தங்கம் கொடுக்குற இடத்துல யாரெல்லாம் கொடுத்தாங்க ஒட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து அந்த கல்யாண மண்டபத்தில் போய் சாப்பிட சொல்லிடுவாங்க. இன்னும் அந்த விவரங்கள் என் கையில் வரல. எதுன்னு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அது நாளைக்கு சொல்கிறேன். அது நீங்கள் தங்கம் சம்மந்தமாக, திருக்கோஷூர் தங்கமான திருப்பணி சம்மந்தமாக ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னா 9519516493 951 மன்னிக்கவும் 951 951 64 93 நம்பருக்கு தொடர்பு கொள்ளும். திரு நாராயண் சார் அவரோட நம்பர். இன்னைக்கு கூட ஒருத்தர் 50,000 ரூபாய் சிங்கப்பூர்லேருந்து அனுப்பிச்சிட்டு, அன்பு சகோதரி தவமணி அவங்களோட கணவர் அனுப்பிச்சிட்டு, எனக்கு உண்மையிலே தெரியல யார் அனுப்பிச்சதுன்னு தெரியல. அவங்க நாராயண் சார் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் யாராவது தங்கத்துக்கு பணம் கொடுத்துருந்தீங்க, தங்கம் கொடுத்துருந்தீங்கன்னா ரெசிப்ட் கட்டாயம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். இல்லைனா தயவுசெய்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பொருள் சார்ந்த விஷயம்.
நம்பர் 2 திருமிச்சூர் லலிதாம்பிகை வெள்ளி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் ரசீது வரலன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணி 7200569569 நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ரெசிப்ட் வரல. ஆக்சுவலாக நீங்கள் அந்த நம்பர் கூட வேணாம், நீங்கள் எது இருந்தாலும் சாய்ஸ் வார்கிட்ட சொல்லுங்கள், அதான் கரெக்டு. ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மாக இருக்கும். 9442636363 அவங்களுக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணி கொடுப்பார். 3வது விஷயம் வந்து நேற்று ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க், ஒரு மதுரை வழியாக திருநெல்வேலி வர வேண்டிய வேலை. நான், என்னுடைய நண்பர் பரத், அன்பு சகோதரர் அஜய் கோவிந்த் 3 பேரும் காரில் வரோம். 3 பேர் தான் சாப்பிட்டோம். சபரீஷ்னு ஒரு ஹோட்டலில் மேலூரில் சரியாக ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இது என்னென்னா வந்து 2 விஷயங்கள் அது சம்மந்தமாக பேச போகிறேன். ஒன்று, அவங்கள்ட்ட நான் ப்ரூவ் பண்ணேன் நேற்று. அதாவது வந்து நம்ம இந்த டைமுக்கு இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த டைமுக்கு போக முடியாது. கூகுள் மேப் வந்து 8:35 தான் காமிக்குது, 7 கிலோமீட்டர் லேகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 8:30க்கு அங்கே இருந்தோம். ஒரு 20 செகண்டு, 8:30 முடியல, 8:30 20 செகண்டுக்கு அங்கே இருந்தோம். எனக்கு 20 செகண்ட் அந்த கிளாக்கில் இல்லை. அப்போ நான் சொன்னேன், அஜய்கிட்ட சொன்னேன், நம்ம எப்படி இந்த பங்க்சுவாலிட்டி பார்த்தியா, இப்படி தான் இருக்கணும். நான் வந்து கிளம்பும் போது நிறைய தடங்கல்கள், பயங்கர டிராஃபிக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஆனால் பட் அந்த இடத்த ரீச் பண்ணணும் போது ஆன் டைமுக்கு நம்ம ரீச் பண்ணோம். அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த பங்க்சுவாலிட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நான் உறுதி தரேன். 2வது விஷயம், இதில் ஒரு துணைக்கதை என்னென்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் வண்டியை ஒரு 10 நிமிஷம் ஓட்ட சொன்னேன், அஜய் ஓட்ட சொன்னேன். அவன் நேற்று நான் அதான் சொன்னேன். நான் அப்போ தான் யாரோ ஃபோன் பேசிட்டாங்க. சொன்னேன் இவன் நான் 3 பேர் ப்ளஸ் இன்னும் 2 பேர், 2 குழந்தைங்க, 5 பெரியவங்க, 2 குழந்தைங்க. டைரெக்டாக மார்ச்சுரி அட்மிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். மார்ச்சுரிக்கு தான் பார்சல் பண்ணியிருப்பான்ட்டு. அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ எல்லாருமே வண்டி ஓட்டுறாங்க 4 வீலர். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் பணத்தை கொடுத்தா ரோட்டில் போகிற நாய் கூட ஒரு டிரைவிங் லைசன்ஸை கழுத்தில் மாட்டி விட்றாங்க அயோக்கிய பையில. எவனும் வந்து செக் பண்ணி கொடுக்குறதில்ல. ஒரு 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 வண்டி இருக்குது, இவன் எப்படி ஓட்டினா, நான் அந்த ஒரு 10 நிமிஷம் ஆசிஃப் வந்து அந்த ரோடு வந்து எங்கள் அப்பாவோட ரோடு, எங்கள் தாத்தா போட்ட ரோடுன்ற மாதிரி ஒரு மனப்பான்மை. நம்ம மட்டும்தான் ரோட்டில் போகிறோன்ற மனப்பான்மை. வண்டி லெஃப்ட் ரைட்டில் எதுவுமே வரலன்ற ஒரு மனப்பான்மை. மாட்டுத்தவரில் எப்படி டிராஃபிக் இருக்கும், இவன் பாட்டு போகிறான். அந்த உயிர் போய் வந்த தருணம் நேற்று. ஸோ நீங்களும் வந்து வண்டிலாம் போகும்போது வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு வண்டி கொடுங்க. அது அவங்க சொந்த வண்டியாக இருந்தால் கூட. ஏன்னா இருப்பது ஒரு உயிர், போனால் திரும்ப வராது. போச்சுன்னா எங்கே போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. அது மாதிரி கற்றுக்குட்டிகளை வந்து நீங்கள் வண்டி ஓட்ட வைக்காதீர்கள். அது ஆபத்தில் உச்சக்கட்டம். 2வது விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சபரீஷ் ஹோட்டலில் என்ன நடந்ததுன்னா, எங்களுக்கு நாங்கள் 3 பேர் சாப்பிட்றோம். அந்த பக்கத்தில் ஒரு ஃபேமிலி சாப்பிட்றாங்க. அப்போது அவர் அந்த நபர் 20 ரூபா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, அவங்க டிப்ஸ் கொடுக்குறாரு. அவன் வந்து ஒரிசா பையன். அவர் இடது கையில் கொடுக்குறாரு, இப்படி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒய்ஃபை பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த 20 ரூபா தவறி விழுந்துருது. அவர் அதை கவனிக்கலை. அவர் முன்னாடி போய்டுறாரு. அவர் அப்புறம் எடுத்தது பார்க்குறாரு, அவர் முன்னாடி போய்ட்டார். அவருக்கு அது ஒரு சீரியஸ்னஸ் தெரியல. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து லாங்குவேஜ்லாம் அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் மன்னிப்பு கேட்டு, தெரியாமல் வந்துடுச்சு, ரொம்ப சாரி. அவங்க சாதாரண ஒரு கிராமத்து பெண்மணி, படிச்சிருக்கலாம் மேபி, எனக்கு தெரியல. எனக்கு கிராமத்து பெண்மணி, கிராமத்து ஆட்கள், அந்த மேலூர் பக்கம் தான் எங்கேருந்து தான் வந்திருக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தவறு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டே ஆக வேணும். மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் யாரும் வந்து தலையை எடுத்துகிட்டு போகிறதில்ல. அவன் ஒன்று 20 ரூபா வந்துச்சு, அவன் போகிறான், சாதாரண வேலைக்காரன் தான். ஆனால் அவனை சாதாரண வேலைக்காரன் நினைக்காம அவனையும் மதித்து, தெரியாமல் விழுந்துச்சுப்பா சாரி, அப்புறம் அவங்க வீட்டுக்காட்டையும் பார்த்து கொடுங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயம்தான் தமிழர்களுடைய பண்பாடாக நான் பார்க்கின்றேன். இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். 4வது விஷயம் வந்து, இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஒரு இடத்துல வாக்கிங் போவேன். அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாய் வந்து என்னை சுற்றி வாலாட்டிகிட்டே இருக்கும். அந்த நாய்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கு தெரியும் நானும் ஒரு நாய் தான்ட்டு. இருந்தாலும் அந்த நாய்க்கு
எனக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது. அந்த நாய்க்கு போய் வாஸ்து பார்த்ததில்ல, அந்த நாய் என்னை வாஸ்து பார்க்க கூப்பிட்டதில்ல. என்ன சொல்கிறது, என் நம்பர் தெரியாது, அது நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நான் கேட்டேன், இந்த நாய் அந்த இப்போ இன்னைக்கால தான் கேட்டேன், இந்த நாய் எங்கே இருந்தது இதுக்கு முன்னாடின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சார்லஸ் டீ கடையில் இருந்ததில்ல அந்த பெரிய நாய், அதோட குட்டி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பியூட்டின்னா, நான் போன வருஷம் அந்த பெரிய நாய்க்கு பிஸ்கட் போட்டிருக்கேன், அந்த குட்டி நாயும் பிஸ்கட் சாப்பிட்ருக்கு. நான் மறந்துட்டேன், ஆனால் அந்த நாய் மறக்கலை. அப்போ நாய் எப்படி ஒரு ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு விலங்காக பார்க்கணும், நம்ம ஒரு பிராணியாக பார்க்கணும். அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன். நான் அது திடீர்னு நடந்து போகும்போது தான் எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி நான் வேறு விஷயம் பேசணும். இருந்தாலும் மிருகங்களிடமிருந்து, பிராணிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1, சிறுத்தை. சிறுத்தைனாலே அது கோல், அதை தவிர எதுவுமே தெரியாது. அது ஒரு எய்ம் இருக்குது, அந்த எய்மை தவிர எதுவும் தெரியாது. ஒரு மையப்புள்ளி, அதை நோக்கி நகரணும், அதை தவிர எதுவுமே அந்த சிறுத்தைக்கு தெரியாது. அப்போ மனிதன் கற்றுக்க வேண்டிய விஷயம், எய்ம் நோக்கி நீங்கள் போயின்னா யூ ஷுட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நீங்கள் அதை விட்டு விலகக்கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து சிலந்தி. சிலந்தினாலே வந்து அது அக்கறை, முயற்சி, முனைப்பு, ஊக்கம், இது எல்லாமே சேர்ந்து தான் சிலந்தி. நம்ம பார்க்கணும் சிலந்தி வலை கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சிலந்தி எப்போது பார்த்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஊக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கிட்ட இருக்கக்கூடிய முயற்சி நாமளும் எடுத்துக்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய முனைப்பு நாமளும் எடுத்துக்கணும், அதோட அக்கறை, அந்த வேலையில் இருக்கக்கூடிய அக்கறையை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு சிலந்தி நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் 4 விஷயங்கள் பார்த்தாச்சு. யானையை பொறுத்த வரைக்கும் அது குட்டி யானைனா பெரிய யானைக்கு, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மரியாதை கொடுக்கும். யானையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற பழக்கத்தை யானைகிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். 4வது பூனை. எனக்கு பூனை ஆக்சுவலாக பிடிக்காது. எனக்கு ரொம்ப அலர்ஜிக் ஒரு விஷயம்னா பூனை. நான் பூனையை பற்றிலாம் வசதிலாம் பேசியிருக்கேன். அது வேறு சுக்கலிங்கம், அது வேறு வாய், இது வேறு வாய், இது நார வாய் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு பர்சனலாக பூனை பிடிக்காது. ஆனால் பூனை பார்த்திங்கன்னா அது எவனையும் கவலைப்படாது, எவனை பற்றியும் கவலைப்படாது. அது வாழ்க்கை, அதுக்கு என்ன பிடிச்சிக்கோ அது பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பூனைக்கிட்ட வந்து அதை கற்றுக்கணும். ஐயோ நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் மார்க் போட போகிறான், நமக்கு வந்து ஃபெயில் ஆக்கிட்டான் அவன் மார்க் போட்டு அப்படின்லாம் நினைக்காம, பூனை எப்போதுமே அதோட வாழ்க்கை அது வாழும். அது தன்னை என்ஜாய் பண்ணிக்கும். ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாயபிளான ஒரு பிராணியாக அது இருக்கும். அதோட லைஃபே அப்படி தான். அதோட சந்தோஷத்தை வந்து அதே வந்து உருவாக்கி கொள்ளும். நீங்கள் பூனையை நெருங்கி பார்த்தாலும் அது புரியும். அப்போ நாம் அப்படி தான் இருக்கணும். எறும்புனாலே கடின உழைப்பு தான். அந்த கடின உழைப்பு அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து ஈடு இணையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நாம் வந்து எறும்பை பார்க்கும்போது அந்த கடின உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதில் வந்து எறும்பில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரிஸ்டிக். நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கே சேமித்து வைக்கும். அப்போ மனிதன் ஒவ்வொரு முறை எறும்பை பார்க்கும்போதும் நம்முடைய சேமிப்பையும் நம்ம அதிகப்படுத்தணுன்ற அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக நான் எறும்பை சொல்வேன். சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா போல்டு, கான்ஃபிடென்ட்டு. என்ன சூழ்நிலை இருந்தாலும், அது வயசாகி நாளைக்கு சேவை போகுது, அடுத்த நொடி சாவ போடுற நிலைமையில் இருந்தால் கூட போல்டாக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதுதான் சிங்கத்தோட குணாதிசயம். அப்போ நாமளும் என்ன சூழ்நிலை இருந்தாலும், கடன், கஷ்டம், பிரச்சனை எதாக இருந்தாலும் போல்டாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் ஆல்வேஸ் அப்படின்றது தான் அதோட மெசேஜ். நாய் ஆஸ் யூஸ்வல், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நன்றியோட உச்சக்கட்டம் அப்படின்னா நாய் தான். 2 பேர் தான் உலகத்தில் ரொம்ப நன்றி உள்ளவர்கள். ஒன்று வந்து நாய், இன்னொன்று சொக்கலிங்கம். 2மே ஒரே இனத்தை சேர்ந்தது தான். அந்த வகையில் நீங்களும் நன்றிக்கு பேர் போன ஆளாக மாறினா நாயை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகம் இயங்குவது நன்றி என்கின்ற ஒருத்த வார்த்தையில் தான். ஸோ நன்றியை மிஸ் பண்ணாதீங்க. கழுதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது வந்து கூலாக இருக்கும், காமாக இருக்கும். என்ன வெயிட் ஏற்றினாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் கழுதை வந்து ஓன்னு கத்தி ஊரை கூட்டி, என்னை இப்படி பண்ணிட்டான், எனக்கு இவ்வளோ வெயிட் ஏற்றிட்டான், செத்துருவேன், அது மாதிரிலாம் புலம்பி ஆரவாரம் பண்ணி அழுது சாதிக்கிற வேலைலாம் அந்த கழுதை பண்ணாது. கூல் அண்ட் காம். நீங்களும் லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் கூலாக இருங்க, காமாக இருங்க, உங்களே நீங்கள் தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான். அண்டு புலியை பொறுத்த வரைக்கும் அதோட மூமெண்ட்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது. அது ஒரு இறையை நோக்கி போகின்றது அப்படின்னா அந்த இறையை சாப்பிட்டு அதை அடித்தப்பறம் தான் அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் புலியோடைய ஸ்பெஷாலிட்டி.
அப்போ நீங்களும் செய்து முடிக்கிற வரை எந்த விஷயத்தையும் யார்ட்டையுமே பகிர வேண்டாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் இதில் எக்ஸப்ஷன். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால் என்ன இதில் சேர்க்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் புலி போல இருங்கள். நிறைய விஷயம் இருக்குது, இருந்தாலும் நிறைவாக ஒரு விஷயத்தோடு நான் சொல்கிறேன். இந்த விலங்குகள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா விலங்குகளுமே அந்த நொடி வாழக்கூடிய உயிரினமாக நான் பார்க்கின்றேன். மனிதர்கள்ட்டையும் விலங்குகிட்டையும் இல்லாத அதுக்கு ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு, நமக்குலாம் 8 அறிவு இருக்குது, அதுக்கெலாம் 7 அறிவு தான் இருக்குன்னா கூட, ஆனால் அதுக்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இல்லாத பழக்கம் அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட நன்றி கிடையாது. அந்த மற்ற உயிரினங்கள்கிட்ட இந்த நொடி வாழ்வதற்கான அறிவு இருக்கின்றது. கடவுள் அப்படி தான் அதை படைச்சிருக்கான். அப்போ நாம் எல்லோருமே அடுத்த கட்டம் நகரம்னா, நாயாக இருக்க வேண்டிய இடத்துல நாயாக இருப்போம், புலியாக இருக்க வேண்டிய இடத்துல புலியாக இருப்போம், சிங்கமாக இருக்க வேண்டிய இடத்துல சிங்கமாக இருப்போம், எறும்பாக இருப்போம், யானையாக இருப்போம், சிறுத்தையாக இருப்போம், கழுதையாக இருப்போம். ஸோ கழுதைன்னு நீங்கள் இனிமேல் எல்லோரும் கழுதையாக இருன்னு நான் சொல்லிட்டேன்னா கவலைப்படாதீங்க. அது ஒரு அர்த்தத்துக்காக சொல்கிறேன், கூல் அண்ட் காம். இந்த ஒரே ஒரு லைன் தான் நம்மை எப்போதுமே ஸ்டடியாக நம்ம இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயமா இருக்கும். பி கூல், பி காம், அவ்வளோதான். ஸோ விலங்காக மாறிவிடுங்கள். விலங்காக மாறினா விலங்கோடைய எண்ணங்களை நாம் கிரகித்து விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கும் உள்ள நல்ல குணாதிசயங்களை நாம் எடுத்து அதாக மாறிட்டோம், அந்த பாயிண்ட்டாக மாறிட்டோம், நான் சொன்னக்கூடிய அந்த விளக்கமாக மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் லைஃபு. ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் படமுக்கு என் தாய் ஆண்டாளுக்கும் லட்சுமிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.